ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேங்க. இது நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய மிளகாய் செடி தாங்க. நார்மலாக தர்மாக்குள் பாக்ஸில் தான் வச்சுருந்தேன்னு சொல்கிறத விட அதுவாக முளைச்சி வந்த கன்று தான். ஏன்னா நான் வந்து மாடியில் மிளகாய் காய வச்சுட்டு அதை கூட்டி க்ளீன் பண்ணும் போது அதில் விதைகள் இருந்தது. அதை கொண்டு வந்து தான் கொட்டி விட்டுருந்தேன். அதில் இருந்து முளைச்ச இந்த ஒரு கன்று தாங்க. எப்போதுமே நம்ம வந்து விதைகள் போட்டு முளைக்க வச்சு கொண்டு வரும்போது விதைகளோட அது வந்து அதிகமான கண்கள் வரும். அதை வந்து தனித்தனியாக எடுத்து நட்டு விட்டுருங்க. ஏன்னா ஒரே பாட்டில் நம்ம நட்டு வைக்கும்போது அதுக்குன்னு ஃபுட்ஸ் கொடுக்கும்போது அது அடுத்தடுத்த செடிகளும் சேர்ந்து வளரும் போது நமக்கு காய்களும் பூக்களும் அதிக அளவில் கொடுக்காது. இந்த ஒரே ஒரு கண்ணில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு. ஒவ்வொரு இதழ்கள்லையும் பார்த்தா அழகாக அந்த மொட்டுக்களோட பூக்களாக வர ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி அதனுடைய பிஞ்சுகளும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்னும் விதைகள்ங்கிறது அதிகமாக வைக்கலைங்க. ஆனால் ஒவ்வொரு கிளைகள்லையும் ஒவ்வொரு பிஞ்சாக இறங்க ஆரம்பிச்சாச்சு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.